ரொம்ப சிம்பிளான புடலங்காய் பொரிச்ச குழம்பு. பாசிப்பருப்பை நான் வேக வச்சுருக்கேன். இந்த குழம்பு வந்துட்டு ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். குருமா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். வேக வச்ச பாசிப்பருப்பு கூட 2 பல்லு பூண்டு, 1 பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் கலந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அது கூட தேங்காய், ஜீரகம் அல்லது சோம்பு சேர்த்துக்கலாம். மிளகு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நைஸாக அரைச்சி விட்டுருங்க. புடலங்காயை எப்போதுமே நல்லா வேக வைக்கக்கூடாது. புடலங்காயோட பச்சை கலர் அப்படியே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் முழு சத்தும் கிடைக்கும். ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா கறிவடகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கிராமத்தில் எல்லாம் கறிவடகம் போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். தாளித்து கொட்டி ஒரு 2 கொதி தான் சூப்பரான புடலங்காய் பொரிச்ச குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.